போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவனுரையும் புனித எல்லும் இனிமையாவும் நிறைந்து பொங்கும் இணைந்து மகிழும் காலம் வளர்ந்ததே. இதயம் மலரும் உறவு செழிக்கும் வேகத்தில் மனித முழுமை காணும் இறைமையாடும் உலகம் விழிந்ததே. இறைவன் உரையும் புனித எல்லும் இனிமையாவும் நிறைந்து பொங்கும் இணைந்து மகிழும் காலம் வளர்ந்ததே. இதயம் வளரும் உறவு செழிக்கும் வேகத்தில் மனித முழுமை காணும் இறைமையாலும் உலகம் விழிந்ததே. மனங்கள் விரிப்போம், கரங்கள் குவிப்போம், இறைமழையினில் அருள்மழையினிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபை ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பதஷ்டம் பட தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில பதஷ்டப்படுறப்பதான் நிறைய தவறுகள் நடக்கின்றன. ஆகவே அந்த பதஷ்டம் போக வேண்டும் என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த கருத்தை வலியுறுத்தி இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே நாம் எப்பொழுதும் பதஷ்டப்படாமல் இறை நம்பிக்கையில் வளர அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்
இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லா வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும்
ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். 2ஆம் வாசகம். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 9 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 14 இறை வசனங்கள் 22 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்தில் இருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என் அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நான் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகில் இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பதஷ்டத்தோட ஒரு காரியத்தை செய்யறப்ப அங்கதான் நிறைய தப்பு நடக்கின்றது. இன்னைக்கு வேதத்துல வாசிக்கும் பொழுது பல காரியங்கள் உண்டு. நம்ம வெளியில போகும் பொழுது லாரியில இந்த பின்னாடி ஒரு சில வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு சில வார்த்தைகளை கவனிச்சோம்னா புரியும். பதறினால் செதறி விடுவாய் அப்படின்னு ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க. பதஷ்டப்பட்டாக்க உன் வாழ்க்கையே செதறி போய்விடும் அப்படிங்கிறத சுருக்கமா போட்டிருப்பாங்க. வேதத்துல கூட ஒரு சில நபர்களை பார்க்கின்றோம். மோசையை எடுத்துக்கொள்ளுங்கள். மோசையை ஆண்டவர் மலையை ஒரு தடவை தட்ட சொன்னார், தண்ணி வந்தது. 2வது தடவை தண்ணி வர வேண்டும் என்பதற்காக பாறையிடம் போய் பேசுங்க அப்படின்னார். ஆனால் மோசே என்ன பண்ணி விட்டார்? 2 முறை அந்த பாறையை தட்டினார். என்ன காரணம்? ஒரு பதஷ்டம், ஒரு பயம். இந்த பதஷ்டத்துல செஞ்ச காரியத்திற்கு ஆண்டவராகிய கடவுள் இனி கானான் தேசத்திற்குள்ள போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இது ஒரு காரியம். 2வதாக பேதுரு, என் உசுரே போனா கூட சரி, உங்களை நான் மறுதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சூழல், அங்கு கேட்கின்ற கேள்வி, இதெல்லாம் அவருக்குள்ள ஒரு பதஷ்டத்தை ஏற்படுத்தி, எனக்கு அவரை தெரியவே தெரியாது அப்படின்னு இயேசுவை மறுதலிக்க கூடிய அளவிற்கு அவர் மாறிவிட்டார். அப்ப இதற்கு காரணம் என்னது? ஒரு பதஷ்டம். அடுத்து 3வதாக பார்க்கின்றோம். புயல், அந்த கடல்ல ஒரு பெரிய புயல் அடிக்கின்றது. சீடர்கள் எல்லாம் அந்த படகுல போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ தடவை இயேசு செய்கின்ற புதுமைகளை கண்ணால பார்த்திருக்கிறாங்க, பேய் ஓட்டுறத பார்த்திருக்கிறாங்க, நோயை சுகப்படுத்துறத பார்த்திருக்கிறாங்க. ஆனா இப்ப ஒரு பதஷ்டம், அந்த சூழல் அப்படியே இவர்களுக்குள்ளே ஒரு பதஷ்டத்தை ஏற்படுத்தி, போதகரே மடிந்து போகின்றமே, உமக்கு அக்கறை இல்லையா என்று அவர்கள் வாயில சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பதஷ்டம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இன்றைய நற்செய்திக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வரார். இத பார்த்த உடனே பேதுருக்கு ஒரு ஆசை, இயேசுவே நடந்து வரப்ப நமக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டா நடந்து போலாமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க வாப்பா அப்படிங்கிறாரு.
பேதுரு நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல அலைகள் எழும்புவதை பார்த்தவுடன் இவருக்குள்ள ஒரு பதஷ்டம். என்ன நடக்க போதோ, நம்மளும் நடக்கிறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட ஒரு பதஷ்டம். அந்த பதஷ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா உள்ள போறப்ப, போதகரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதே என்று அவர் கத்தும் பொழுது ஆண்டவர் கையை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே என்று மேலே எழுப்புகின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைய வாசங்களின் அடிப்படையிலே அழகாக சொல்லுகின்ற ஒரு காரியம், பதஷ்டப்பட்டால் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய்விடுவோம். அதனால ஆண்டவரை சொல்றாரு, யோவான் நற்செய்தி இயல் 14:1, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். பதஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அததான் ஆண்டவர் சொல்றாரு. பதஷ்டப்படுறதுன்னா என்னது? உள்ளம் கலங்குவது. அததான் தெளிவா வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அந்த கலக்கம் வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்ப ஒரு மனுஷன் பதஷ்டத்துலதான் தப்பு நடக்குது. அந்த தப்பு நடக்காம இருக்கணும்னா, எல்லா காரியங்களும் பர்ஃபெக்டா நடக்கணும்னாக்கா கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழகாக சொல்கின்றார். பிரியமானவர்களே, இப்ப இந்த நம்பிக்கை யார் மேலே வைக்க வேண்டும்? அதை தான் ஏசாயா இறைவாக்கினர் அழகாக சொல்கின்றார். இயல் 28:16, இதோ சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூளைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல், நம்பிக்கை கொண்டோன் பதஷ்டமடையான். வேதம் சொல்லுகின்றது. இப்ப இந்த நம்ம வீடுகள்ல நிறைய பேர் கடன் பிரச்சனையில வாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பங்கள்ல நிறைய பேர் கடன் பிரச்சனையில வாடுறாங்க. சம்பாதிக்கிறதுல ஒரு பற்றாக்குறை. சம்பாதிக்கிறது நிறைய இருந்துச்சுனாக்க கடன் வாங்க மாட்டோம். இப்ப இந்த சம்பாதிக்கிறதுல ஒரு பற்றாக்குறை வரத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? வேதம் சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 21:5, பதஷ்டத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார்களாம். பிரியமானவர்களே, அப்ப நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா, கடன் பிரச்சனை வருதுன்னா, நம்ம பிசினஸ் நொடிச்சு போகுதுன்னா, அங்க கடனை வாங்கலாம், இங்க கடனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கறதுக்கு நம்ம போகின்றோம் என்றால் அங்க பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறை வந்ததுக்கு என்ன காரணம்? பதஷ்டம். வேதம் தெளிவாக சொல்லிவிட்டது. பதஷ்டத்துல தாங்க ஒரு மனுஷனுக்கு பற்றாக்குறை ஆகின்றது. ஆக இன்னைக்கு இந்த பதஷ்டத்தை எப்படி நீக்க வேண்டும்? ஒவ்வொரு வரியாக நம்ம பார்ப்போம். சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன். இந்த சீயோன் என்றால் என்ன? பிரியமானவர்களே, எருசலேம் மேல் பகுதி தான் சீயோன். இந்த எருசலேம் மேல் பகுதி சீயோன். இந்த சீயோன் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே நிலா என்று அழைக்கப்படுகின்றது. இது எபிரேய வார்த்தை சீயோன். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் நிலா. அப்ப நிலா மலை, சீயோன் மலை. அங்கே யார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் எபூசியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிலாவை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீயோன் மலையை கைக்கொள்வதற்காக தாவீதுக்கு முன்னாடி இருக்கிற அரசரோடு சென்று போரிட்டு பார்த்தார்கள். யாராலையும் அந்த மலையை வெற்றி கொள்ள முடியவில்லை. தாவீது வந்தார். தாவீது தன்னுடைய படைப்பலத்தோடு திரட்டி கொண்டு அந்த எபூசியர்களை முறியடிப்பதற்காக மலை மேல ஏறி இந்த எபூசியர்களை முறியடித்து அந்த சீயோன் மலையை கைப்பற்றி அந்த மலைக்கு என்ன பெயர் வச்சார் அப்படின்னா தாவீதின் நகரம் என்று பெயர் வைத்தார். பிரியமானவர்களே, இப்படி தாவீது வெற்றி கொண்ட ஒரே காரணத்திற்காக, அந்த மலையை தான் சுதந்திரித்துக் கொண்ட ஒரே காரணத்திற்காக ஆண்டவரே என்ன செய்து விட்டார்? தன்னுடைய இருப்பிடத்தை அந்த சீயோன் மலைக்கே மாற்றி கொண்டாராம். அதனாலதான் வேதம் சொல்லுகின்றது, எபிரேயர் 12:22, நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. அப்ப நீங்க வந்து சேர்ந்திருக்கிற சீயோன் மலை யார் வாழக்கூடிய இடம்? கடவுள் வாழக்கூடிய இடம் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்ப சீயோன் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் வாழக்கூடிய இடத்துக்கு பெயர் சீயோன். அப்ப சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன். அப்ப கடவுள் வாழக்கூடிய இடம் சீயோன். அந்த சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன். யார் சொல்றா? ஆண்டவராகிய கடவுள் கூறுவது என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த அடிக்கல் யாரு? சீயோன் கடவுள் வாழக்கூடிய இடம். இந்த இடத்துல அடிக்கல்லாக இருக்கிறது யாரு? பிரியமானவர்களே, இந்த அடிக்கல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், கட்டுவோர் விளக்கிய கல்
கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. அந்த மூலைக்கல், அந்த அடிக்கல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவரே வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்ப கடவுள் வாழக்கூடிய அந்த இடத்துல சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன். அந்த அடிக்கல் ஆண்டவராகிய இயேசு. அவர் எப்படிப்பட்டவராம்? வேதம் சொல்லுகின்றது, பரிசோதிக்கப்பட்ட கல். இந்த கல் எப்படிப்பட்டது? பரிசோதிக்கப்பட்ட கல்லாம். பிரியமானவர்களே, இப்ப நீங்க கோவிலுக்கு வரும் பொழுது ஒரு இரும்பு கீழே கண்டெடுக்கிறீங்க, இரும்பு குண்டு. அதை கண்டெடுத்து கொண்டுட்டு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? உரசியா பார்ப்பீங்க. அதை டெஸ்ட் பண்ணுவீங்களா? அதை பரிசோதிச்சு பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம். அதே தகன்னு ஒரு கோல்டு மாதிரி மின்ற மாதிரி ஒரு பொருள் கீழே கிடந்துச்சுன்னா இதை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு யோசிச்சு பார்ப்பீங்க. பூசை முடிஞ்ச உடனே நம்ம நேர பொற்கொள்ளன்ட்ட போய் அதை உரசி பார்க்கலாம், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதை பரிசோதித்து பார்க்கலாம். என்ன காரணம்? இரும்பு குண்டு கிடந்துச்சுன்னா தூக்கி போட்டு போறீங்க. ஆனா கோல்டு மாதிரி ஒரு மின்ற ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா அதை கொண்டுட்டு போய் பரிசோதிக்க வேண்டும் என்று நீங்க முயற்சி பண்றீங்க. என்ன காரணம்? இந்த கோல்டுக்கு இருக்கிற மதிப்பு இரும்புக்கு கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து பரிசோதிக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார் என்றால் இந்த உலகத்திலே அவர் விலை உயர்ந்தவராக இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல பிரச்சனை வருதுன்னா, சோதனை வருதுன்னா, ஆண்டவர் சொல்றார், நீ என் கண்களில் விலையேற பெற்றவன், நீ மதிப்பு உள்ளவன். உன் வாழ்க்கையில நிச்சயம் பல பிரச்சனைகள் வரும் பிரியமானவர்களே. ஆனால் அப்படி பிரச்சனை வரும் பொழுது, நம்ம கீழே மூழ்கும் பொழுது கையை பிடிச்சி தூக்கிறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னா நம் ஆண்டவராகிய இயேசு இருக்கின்றார். அதுதான் அங்கே நடந்தது. அவர் நடந்து போறார். மூழ்க போகிறப்ப ஆண்டவர் கையை பிடித்து நம்பிக்கை கொண்டவனாக இரு, நம்பிக்கை கொள் அப்படின்னு கையை பிடிச்சு தூக்குறாரு. யார் மேல? என் மேல நம்பிக்கை கொள், கடவுளிடம் நம்பிக்கை கொள், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அதை தான் முதல் வாசகத்தில் கூட நம்ம பார்க்கின்றோம். எலியா இறைவாக்கினர் குகைக்குள்ளார இருக்கிறார். கடவுளை பார்க்க வேண்டும், அவர் குரலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி பதஷ்டத்தோட அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறார். எங்க இருப்பாரு கடவுள்? எங்க அவருடைய குரலை எந்த இடத்துல கேட்கலாம்? பிரியமானவர்களே, முதல்ல பயங்கரமான ஒரு காத்து அடிக்குது. ஐயோ, அந்த இடத்துல வந்துருவாரோ? அங்கேயும் கடவுள் இல்லை. நிலநடுக்கம் வருது, அந்த நிலநடுக்கத்துக்கு மத்தியில் இருப்பாரோ? அங்கேயும் கடவுள் இல்லை. திடீரென்று தீ பிளம்பு, அங்கேயும் கடவுள் இல்லை. ஆனால் மெல்லிய ஒளி ஒன்று கேட்டது. பதஷ்டத்தோட இருக்கிறப்பெல்லாம் கடவுள் அங்கே இல்லை. மெல்லிய ஒளி, அப்படியே காதுக்கு இனிமையாக ஒலிக்கின்ற ஒரு ஒளி, அந்த இடத்துல அப்படியே நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறப்ப அப்பொழுது கடவுளுடைய குரலை அந்த எலியா கேட்டாராம். பிரியமானவர்களே, அதே போல இரண்டாவது வாசகத்திற்கு வரும் பொழுது கூட பவுலடியார் அழகாக சொல்லுவார், இந்த உள்ளம் பதஷ்டம் அடையாம இருக்கணும்னா ஒண்ணு மட்டும் நிச்சயமாக இருக்க வேண்டும், தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. அப்ப நம்மளுடைய மனசு கஷ்டப்படாம பதஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா இந்த மனசு யாரால் தூண்டப்பட வேண்டுமாம்? தூய ஆவியாரால் தூண்டப்பட வேண்டுமாம். அப்படி தூண்டப்பட்டு விட்டால் இந்த மனசு எப்பொழுதும் பதஷ்டப்படாது. அப்ப தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்து உட்காரணும்னா இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்டால் இந்த மனசு பதஷ்டப்படாமல் பதபதைப்பாகாமல் எந்த ஒரு காரியத்தை நம்மள வாழ்க்கையில சிறப்பாக செய்ய முடியும். பிரியமானவர்களே, இங்கிலாந்து தேசத்துல நடந்த ஒரு சம்பவம். அந்த இங்கிலாந்து தேசத்துல இம்மா அப்படின்னு ஒரு நபர், அவர் கூட பிறந்த சகோதரர் குருவானவர், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இங்கிலாந்து தேசத்துல ஒரு சண்டை நடக்குது. அந்த தேசத்தில் இருக்கின்ற அந்த நபர்கள் எல்லாரும் கைகால கட்டி அடிமையாக நடத்தி கொண்டு செல்கின்றார்கள். இந்த இம்மாவுடைய கூட பிறந்த சகோதரர் தான் ஒரு குரு. அப்ப இவர் இந்த குருவானவருக்கு செய்தி தெரிவிக்கப்படுகின்றது, உன்னுடைய சகோதரனை கட்டி இழுத்து கொண்டு செல்கின்றார்கள். அப்ப 2-3 நாள்ல ஒரு தகவல் வருது, உன் சகோதரரை அவர்கள் கொன்று விட்டார்கள் என்று ஒரு செய்தி. உடனே கூட பிறந்த சகோதரனை கடைசியில கூட முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு சொல்லி இவர் வருத்தப்பட்டு தன்னுடைய சகோதரனுக்காக 3 நாள் பூச வைக்கிறார், ஆன்ம இலைப்பாற்றிக்காக பூச வைக்கிறார். ஆனா அந்த சகோதரன் இறந்து போகவில்லை, தவறான செய்தியை யாரோ கொடுத்துறாங்க. ஆனா இறந்து போய் விட்டதாக நினைத்து கொண்டு இந்த சகோதரர் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி பூச வைக்கிறார். 3 நாள் பூச வைக்கிறார். பூச காலையில 8 மணிக்கு இவர் வைக்கிறப்ப அந்த இடத்துல கட்டப்பட்ட அவருடைய கயிறு அவிழ்க்கப்படுகின்றது. அவருக்கு ஆச்சரியம். சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க, எங்க கயிறுலாம் அவிழ்ல,
உன் கையில கட்டியிருக்கிற கால்ல கட்டியிருக்கிற கயிறு மட்டும் அவிழ்தே, எப்படி? இவருக்கே ஒண்ணும் புரியல. ஏன்னா அந்த நேரத்துல தான் இவருடைய சகோதரர் குருவானவர் அங்கே பூசி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். எந்த கருத்துக்காக? தன்னுடைய சகோதரன் இறந்து போய்விட்டான், அவருடைய ஆன்மை அழைப்பாற்றிக்காக பூச வச்சுட்டு இருக்கிறார். மறுபடியும் அவர்கள் பெரிய கயிறை போட்டு கட்டுறாங்க. 2வது நாள் காலையில 8 மணிக்கு இவர் பூச வைக்கிறப்ப அந்த பெரிய கயிறும் அவிழ்க்கப்படுகின்றது. ஒரே ஆச்சரியம். 3வது நாளும் கட்டி பார்க்கிறாங்க. 3வது நாளும் அதே மாதிரி நடக்குது. ஏன்னா 3வது நாளும் இவர் இங்க பூச வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு இவரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, உனக்குள்ள ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, தயவு செய்து இந்த இடத்துக்கு போயிரு. அவர் நேரா புறப்பட்டு தான் அண்ணன் இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகின்றார். அப்ப அந்த அண்ணன் ஷாக்காயி, நீ செத்துட்டாதான் நினைச்சு நான் பூச வச்சேனே, நீ உசுரோட தான் இருக்கியா? அண்ணா, ஒரு அற்புதம் நடந்தது. எந்த டயத்துக்கு நீங்க பூச வச்சீங்க? காலைல 8 மணிக்கு. அதே நேரத்துல தானே என் கையில கால்ல கட்டப்பட்ட அந்த கயிறு அவிழ்க்கப்பட்டது. அப்ப அந்த திருப்பலியின் வல்லமை அங்கே உணரப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அழகை நம்மள பல ரூபத்துல கட்டி வைக்கலாம். கடன் பிரச்சனையில கட்டி வைக்கலாம், குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை கொண்டுட்டு வந்து கட்டி வைக்கலாம். எந்த பிரச்சனையில அழகை உங்களை கட்டி வைத்திருந்தாலும் இந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் நற்கரணியில் இருக்கின்ற ஆண்டவர், அவரை தேடி வந்து விட்டோம் என்றால், அவர் நம்ம கையை பிடித்து விட்டால் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். அப்படி அவிழ்க்கப்படக்கூடிய சக்தி எந்த நிலையிலே நாம் உணர வேண்டும் என்றால் இந்த திருப்பலியிலே அந்த வல்லமையை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு பதஷ்டப்படாமல் நம்ம குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அவருக்காக சாட்சிய வாழ்க்கை வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. ஆகவே நாம் நம்பிக்கையாளராக வாழ அருள் வேண்டி நம்முடைய விண்ணகத் தந்தையை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, திரு அவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர் யாவருமே எங்களை இறை நம்பிக்கையான பாதையில் வழிநடத்த, அவர்களுக்கு ஆன்ம உடல் நலத்தை தந்து வழிகாட்ட இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலன் கருதி செயல்படவும், இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும், மக்களை நல்வழியில் நடத்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை படத்தை காத்தும் வழிநடத்தும் பரம்பொருள் இறைவா, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அமைதியான வாழ்வு பெறவும் நோய் நொடிகளற்ற வாழ்வு பெறவும் உமது அருளினால் அவர்கள் நல்வாழ்வு பெற வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக நடைபெறும் இத்திருப்பலியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நீர் அனைத்து நலங்களையும் அருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய திருமுன்னிலையில் சமர்ப்பித்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்த்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மீட்பொருளாகி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாகி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறு நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார்.
இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழி வகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதரணிகளோடும் புனிதரின் பிறந்த நாளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் இன்னத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் மீதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிறல் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள்
அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். நான் ஒன்றாக உயிரே நீ என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் உருவெடுத்தார். அந்த முன்னவனில் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன்
செயல்படு